ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஃபார் ஃபஸ்ட் மிட்டம் 2025. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 11th 12th வந்தோடனே என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், கரெக்டாக நம்ம என்ன படித்தா மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற சில விஷயங்கள் தெரியல. சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே படிச்சிடுறாங்க. அதாவது புக்கு ஃபுல்லாகவே இன்டீரியர் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் அந்த லெசன்ஸை முடிச்சிடுறாங்க, பிரச்சனை கிடையாது. பட் இப்போ இருக்க ஒரு 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கறது, நான் எந்த மாதிரி கொஷின் படித்தா பப்ளிக் ஓரியன்டாக நான் வந்து ஒரு 95% மேலே எடுத்து ஒரு சென்டம் எடுக்கணும். பட் இருந்தாலும் வந்து ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் போட்டால் தான் ஃபிசிக்ஸில் சென்டம் எடுக்க முடியும். இருந்தாலும் அந்த 5 மார்க் அட்டன் பண்ணல பப்ளிக்கில். ஸோ அப்படி பார்க்கும்போது இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா, நான் சொல்கிறது 4 யூனிட்டுக்கு ஃபஸ்ட் மிட்டம் 4 யூனிட்டு. ஏன்னா சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் 3 யூனிட்டு, சில ஸ்கூலில் 2 யூனிட்டு, அது எப்படியா இருந்துக்கட்டும். நான் 4 யூனிட்டுக்குமே உங்களுக்கு 5 மார்க் போட்டிருக்கேன். இந்த 5 மார்க் மட்டும் படித்தாலே போதுமானது. நீங்கள் பப்ளிக் முடி படித்தாலே போதும். அண்ட் ஆல்சோ ஒரே ஒரு 5 மார்க் மட்டும் நான் ஃபஸ்ட் லெசனில் விட்டுருக்கேன், அது பப்ளிக் சேர்த்து படிக்கணும், இப்போ வேண்டாம், சரிங்களா? கோட்டைலிக்கு படித்தா போதும். ஸோ அது என்னங்கிறது நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ புரியும். ஸோ இதை மட்டும் படிச்சிங்கனாலே மிட்டம் கோட்டைலி எல்லாத்துலேயுமே எழுதிடலாம். ஸோ இப்போ 4 லெசன் மட்டும் போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ யூனிட் 1ல் ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்குவட்டோரியல் பிளேன், இது 2 தனித்தனி கொஸ்டின். ஸோ இங்கே நான் கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கேன், தமிழ் மீடியம் இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டூ டைபோல், இதில் கேசஸோடு சேர்த்து படிச்சுக்கோங்க, 5 மார்க்கு. காஸ்லாவோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன் லாங் சார்ஜ் வயர், காஸ்லாவோட பிளேன் ஷீட் செகண்ட் அப்ளிகேஷன், காஸ்லாவோட ஸ்பெரிக்கல் ஷெல் தேர்ட் அப்ளிகேஷன். இது 3மே இம்பார்ட்டன்ட். 22வது கேள்வி வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர், மிக மிக முக்கியம், இந்த வருஷம் கேட்கக்கூடிய கேள்வி. இன்னொன்று என்னென்னா புக் பேக்கில் தான் இருக்குது, டைஎலக்ட்ரிக், அதாவது வித்தவுட் பேட்ரி வித் பேட்ரின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அது வேணும்னா இப்போ படித்தா போதும், நல்லா படிக்கக்கூடிய குழந்தை மட்டும் படிங்க, சரிங்களா? மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக் ஓரியன்டாக படிச்சுக்கலாம். யூனிட் 2 வந்து மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் 1வது. 3வது ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ் அண்ட் பேரலல், இது வந்து 3 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. 4th கொஸ்டின் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் வோல்ட்மீட்டர், அகமின் தடையை கணக்கிடுதல். ஸோ வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி வீஸ்டோன் சமண சுற்று, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? வீஸ்டோன் பிரிட்ஜு, மைக்ரோஸ்கோபிக் மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது 4 தான் இருக்குது. இன்னொன்று ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது, பொட்டன்ஷியோமீட்டர், அதாவது மீட்டர் பிரிட்ஜ் படிக்கணும், சரிங்களா? மீட்டர் பிரிட்ஜ் கண்டிப்பாக படிக்கணும், படிச்சுக்கோங்க. பொட்டன்ஷியோமீட்டர் கம்பேரிசன், பொட்டன்ஷியோமீட்டர் 2 இருக்குது, புக் பேக் ரெண்டும் படிக்கணும். இப்போதைக்கு 4 லெசன் இருந்ததுன்னா நீங்கள் பொட்டன்ஷியோமீட்டர் கம்பேரிசன் மட்டும் படிங்க, ஓகே? யூனிட் 3 பயாட் சாவர்ட்லாவோட அப்ளிகேஷன் இன்ஃபினைட் லாங் கண்டக்டர், செகண்ட் கொஸ்டின். 3rd கொஸ்டின் வந்து பயாட் சாவர்ட்டோட செகண்ட் அப்ளிகேஷன் சர்க்குலர் காயில். 8th கொஸ்டின் வந்து சைக்ளோட்ரானோட ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபல், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 13வது கேள்வி ஃபோர்ஸ் பிட்வீன் பேரலல் கண்டக்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க். ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் 16வது கேள்வி. 7வது கேள்வி புக் பேக்கில் 3rd லெசனில் ஆம்பியர் சர்க்யூட்டில் பயன்படுத்தி லாங் கண்டக்டரோட டெரிவேஷன்ஸ் போடணும், இது ரொம்ப ஈஸி. ஸோ யூனிட் 3லேயும் 7-5 கொஸ்டின் தான் இருக்குது. யூனிட் 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா M12 M21 மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் ஏ காயில் கோஆக்சியல் கேபிள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 11வது கேள்வி ஓரியன்டேஷன் ஆஃப் காயில். 13வது கேள்வி ஒர்க்கிங் ஆஃப் ஏசி சிங்கிள் பேஜ் ஜென்ரேட்டர், ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது ஓரியன்டேஷன் ஆஃப் காயிலுங்கிறது புக் பேக்கில் வேறு மாதிரி இருக்கும், ஒரு 4 லைன் கொடுத்துருப்பான், கரெக்டாக புக் பேக் பார்த்து படிச்சுக்கோங்க, இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 11வது கேள்வி புக் பேக்கில். 15வது கேள்வி புக் பேக்கில் டிரான்ஸ்ஃபார்மர், மின்மாற்றின்னு சொல்லுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்எல்சி சீரீஸ், ஆர்எல்சி தொடர் இணைப்பு, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரும். 18th கொஸ்டின் வந்து பார்த்து பியூர் இண்டக்டன்ஸ் எல், அதாவது பியூர் இண்டக்டரை யூஸ் பண்ணி ஏசி சோர்ஸை வச்சு நம்ம ஒரு டெரிவேஷன் போடணும், அதில் அந்த ஃபேஸர் டயக்ராமெல்லாம் வச்சு போடுவோம், ரொம்ப ஈஸி. பியூர் கெப்பாசிட்டர் சி, இது ஃபேஸர் டயக்ராம் அண்டு இது கிராஃபெல்லாம் வச்சு நம்ம இது போடுவோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா மின்தேக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்கின். ஸோ இதுதான் 4th லெசனோடது. ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் எந்த எக்ஸாம் வேணாலும் நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதிடலாம், ஆனால் எக்ஸாம் எழுதிடலாம். ஸோ அதனால் இந்த 5 மார்க்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் 4 யூனிட்லையும். ஸோ அடுத்த வீடியோவுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.